இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழியாக நாம் அனைவரும் ஏழைகளின் உள்ளத்தை கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். ஏழைகளின் உள்ளம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏழைகளின் உள்ளம் என்பது அவர்கள் கடவுளை மட்டுமே சார்ந்திருப்பார்கள், கடவுளை மட்டுமே நம்பி இருப்பார்கள். இந்த பொதுக்காலம் 4வது ஞாயிறு நமக்கு தெல்ல தெளிவாக உணர்த்துவது ஏழை உள்ளம் படைத்தவர்கள் தான் விண்ணரசுக்கு விண்ணரசில் இடம் உண்டு. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய குழந்தைகளை அல்லது பேர பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் போது அவர்களை எப்படி வளர்த்தெடுக்கின்றோம்? நல்லா படிக்கணும், அப்பதான் நீ பெரிய ஆளா வருவ. நல்லா நீ சாப்பிடணும், அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்ப. அப்படித்தானே? யாராவது உனக்கும் அவனுக்கும் சண்டை வந்தா பொறுமையா போகணும், விட்டு கொடுக்கணும், அப்படிலாம் யாராவது சொல்றோமா? பிரியமானவர்களே, நடைமுறை வாழ்க்கை இது. நம்முடைய குழந்தைகளை வளர்த்தெடுக்கின்ற பொழுது அப்படிதான் வளர்த்தெடுக்கிறோம். நீ நன்றாக உணவு இருந்த வேண்டும், உன்னால உன்னுடைய பெற்றோர்கள் பெருமைப்பட வேண்டும், பெருமையை மட்டுமே நாம் தேட வேண்டும், அல்லது நல்ல ஒரு வலிமையானவனாக இருக்க வேண்டும், நல்ல திறமசாலியாக இருக்க வேண்டும், நன்றாக நீ படிக்க வேண்டும், நல்ல அறிவில் வளர வேண்டும் என்பதில் தான் அதிக அக்கறையும் அதிக ஆர்வத்தையும் நாம் கொண்டுள்ளோம். மாறாக நீ நல்லா கோயிலுக்கு போகணும், பாருங்க எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு பாருங்க, அப்படியே பாருங்களேன். மிஞ்சு போனா அந்த கை குழந்தைங்க ஒரு 2-3 இருக்காங்க, அவ்வளவுதான். இந்த பக்கம் வாலிபர்கள் 2-3 பேர். தினமும் கோயிலுக்கு வர வேண்டும், ஞாயிறு திருப்பலிக்கு நாம் வர வேண்டும், ஜெபிக்க வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும், பெற்றோர்களை மதிக்க வேண்டும், முடியாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி 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 வளர்ப்பது நாம் தளர்ந்து விடுகிறோம். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் ஃபாதர், கோயிலுக்கு வர சொல்லி என் புள்ள வரவே மாட்டேங்குது. தவறு குழந்தை இடத்தில் இல்லை, நம்மிடத்தில் தான் அதிகம் இருக்கிறது. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே நம்ம ஏழைகளின் உள்ளத்திற்கு தான் விண்ணரசின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. ஏழைகள் என்பவர்கள் அவர்கள் கடவுளை மட்டுமே நம்பியவர்களாக இருக்கின்றார்கள். ஏழைகள் என்பவர்கள் பிறருக்காக துன்பப்பட தயாராக இருக்கின்றவர்கள். ஏழைகள் என்பவர்கள் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் மீது தளராத விடாத நம்பிக்கையை கொண்டிருப்பவர்கள் தான் ஏழைகள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாம் ஏழைகளா இல்ல பணக்காரர்களா? கடவுள் முன்னிலையில் ஏழைகள். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் சற்று ஆழமாக எடுத்தோம் என்றால், செபானியா இறைவாக்கினருடைய புத்தகத்திலிருந்து அந்த முதல் வாசகமானது எடுக்கப்பட்டுள்ளது. அந்த முதல் வாசகத்தில் அவர் தெல்ல தெளிவாக சொல்லுகின்றார், அவர் அந்த மக்கள் ஒரு சமூக அநீதியை கொண்டு வாழ்ந்து வந்த கட்டம். சமூக அநீதி என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். விட்டு கொடுப்பதில்லை, பல்வேறு பிரச்சனைகள், சண்டைகள், எதற்கெடுத்தாலும் ஒரு குரூப், ஒரு குழுவானது உயரத்தில் இருக்கும், ஒரு குழுவானது கீழே இருக்கும். இரண்டுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த சமூக அநீதியானது அதிகமாக இருக்கும். பெண்களை மதிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில், அந்த அதிகாரத்தில் அகந்தையாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் இறைவாக்கினர் செபானியா அவர்களுக்கு இறைவாக்கு உரைக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று. 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுகிறது, நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாமும் நம்முடைய குடும்பத்தில் அவ்வாறுதான் வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகம் நம்மை பார்த்து சொல்லுகின்ற
அல்லது நம்ம பார்த்து பெருமைப்படுகின்ற காரணங்களும் காரணிகளும் என்ன? நம்முடைய குடும்பம், நம்முடைய கிறிஸ்தவர்கள், அவர்கள் நம்மை பார்க்கப்படுகின்ற பெருமை என்ன? நாம் நீதியையும் உண்மையையும் தேடக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். மன தாழ்ச்சியை கொண்டிருக்க வேண்டும். அதற்குதான் நான் உங்களிடம் சொன்னேன், குழந்தைகளை வளர்த்தெடுக்கின்ற பொழுது அன்பு செய்வது எப்படி, விட்டுக் கொடுப்பது எப்படி, பிறகு அனைவரை அரவணைப்பது எப்படி, எதிரியாக இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி நாம் உதவி செய்ய முடியும், யாருடைய கண்ணீருக்கும் நாம் காரணமா இல்லாதபடி எப்படி வாழ முடியும், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு பூர்வமிக்க ஒரு வாழ்க்கையை தான் நாமும் இன்று வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய இளைய தலைமுறையையும் வளர்த்தெடுக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையானது எவ்வாறாக இருந்தது, அதுதான் இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கின்றது. சொல்கின்றார், நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கடவுளை குறித்து மட்டுமே நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டும். இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பெருசா பெருமையா நினைக்கிறோம் சொல்லுங்க? எதெல்லாம் உங்களுக்கு பெருமையா தெரிகிறது? உலக செல்வங்கள் உங்களுக்கு பெருமையாக கொள்கிறது. அப்புறம் பதவி, பட்டம், கணவன் மனைவி சண்டை அப்படின்னா யாருடைய குரல் உயர்ந்திருக்கிறது, யாரை அடக்கி ஆள்வது. கணவன் மனைவிக்கு பிரச்சனை அப்படின்னா அன்னைக்கு அந்த பிள்ளை செத்து போச்சு, வீட்டில் உள்ள பிள்ளைங்க அவ்வளவுதான். அவனுடைய கோபத்துக்கு அந்த பிள்ளைகள் தான் வழிகாடு. கணவன் மனைவிக்கு ஏதாவது ஒரு சிறிய மன வருத்தம் என்றால் அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு ஒண்ணு ஒழுங்கா இருக்காது, அப்படியே ஒரு அமைதியற்ற ஒரு நிலை. மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? கடவுளை குறித்து நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் உலகம் பலவீனம் என்று கருதுவதை கடவுள் மிகவும் பெருமை கொள்வதாக மாற்றுகின்றார். உலகம் பலவீனம் என்று கருதுவதை கடவுள் மிகவும் பெருமை கொள்வதாக அவர் மாற்றுகின்றார். ஆகவேதான் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கடவுளை குறித்தே நாம் பெருமை பாராட்ட வேண்டும். எல்லாம் இறைவன் கொடுத்தது, எல்லாம் இறைவன் கொடுத்த ஆசீர்வாதம், நம்மை படைத்தது, நம்மை பராமரிப்பது, நமக்கு கிடைத்த இந்த கிறிஸ்தவ கத்தோலிக்க நம்பிக்கை, இவையெல்லாம் இறைவன் கொடுத்தது. ஆகவே நான் எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் சரி, நான் இறக்கும் போது ஒன்றையும் விருப்ப சொல்வதில்லை. ஆகவே நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என்னை குறித்தோ, அல்லது நான் அணுகின்ற ஆடை குறித்தோ, அல்லது நான் அணுகின்ற நாயங்களை குறித்தோ, அல்லது என்னுடைய வீட்டை குறித்தோ, சொத்தை குறித்தோ, என்னுடைய வங்கி கணக்கை குறித்தோ, அல்லது எதையெல்லாம் இந்த உலகம் பெருமையாக கருதுகிறதோ அதை குறித்து நான் பெருமை பாராட்ட மாட்டேன். மாறாக ஏழையாக இருந்தாலும், என்னிடத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும், எல்லாம் இறைவன் கொடுத்தது, இறைவன் கொடுத்த அந்த கிருபை என்பதை நினைத்து இறைவனை மட்டுமே நான் பெருமை பாராட்டுவேன். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள், எல்லாம் இறைவன் கொடுத்ததாக இருக்கின்ற போது எப்படி நான் என்னை பற்றி நான் பெருமை பாராட்டுது? எல்லாம் இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களாக இருக்கின்ற போது எப்படி என்னுடைய உழைப்பை நான் பெருமை பாராட்டுது? இன்றைய நற்செய்தி வாசகத்தை சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு மிகப்பெரிய ஒரு பெரிய அரண்மனையில சென்று உட்கார்ந்து அப்படியே சீடர்கள்லாம் வர்றாங்க பேசல, அல்லது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை கூப்பிட்டு அவங்க எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசல. சாதாரண ஒரு மலை என்பது அந்த காலத்தில் விலங்குகளுக்கு அடக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஏழைகளுக்கு அது ஏதாவது அந்த ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு அந்த மரத்து அந்த மலைகள் அடிவாரத்தில் ஏதாவது மரங்கள், செடிகள், கொடிகள், பழங்கள், காய்கள், கனிகள் ஏதாவது கிடைக்கும். சாதாரண ஒரு இடத்தில் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தை பேசுகின்றார். ஏழைகளின் உள்ளத்தை பேசுகிறார் என்று ஆரம்பித்து அந்த ஏழைகளின் உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அவர் மிக தெல்ல தெளிவாக விளக்குகின்றார். இது இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஏழைகளுடைய உள்ளம் எப்படி இருக்குமா? அவர்கள் துன்பப்பட தயாராக இருப்பார்கள். அவர்களுடைய
கழிவுடையதாக இருக்கும். அவர்கள் எப்போதுமே நீதியை நிலைநாட்டுவார்கள். அவர்கள் இரக்கமுடையவர்களாக இருப்பார்கள். தூய்மையான உள்ளத்தை படைத்திருப்பார்கள். அமைதியை ஏற்படுத்துவார்கள். நீதிக்காக போராடுவார்கள். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இப்போது யோசித்து பாருங்கள், உங்களுடைய உள்ளம் ஏழைகளின் உள்ளமாக இருக்கின்றதா? அது கனிவுடையதாக இருக்க வேண்டும். அது அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உள்ளமாக இருக்க வேண்டும். எப்போதும் நீதி நேர்மையை மட்டுமே பின்பற்றக்கூடிய ஒரு இல்லமாக இருக்க வேண்டும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஏழைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை சற்று ஆழமாக யோசித்தோம் என்றால், அன்றாட வேலைக்கு கூலி வந்ததை தின்போம், இது வந்தால் சாபம், எதையும் அவர்கள் சேர்த்து வைக்க மாட்டார்கள். அவர்களுக்கென்று